லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி LDP அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த LDPல இப்போ லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சானே டக்கேச்சி அப்படிங்கிறவங்க தான். இந்த சானே டக்கேச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 64 வயது இருக்கக்கூடிய இந்த பெண்மணி யார் அப்படிங்கிற கேள்விக்கு அப்பா சின்ன குழந்தையா இருந்த போதே அவங்களுக்குள்ள ஒரு வீரம் விவேகம் எல்லாமே இருந்துச்சு. வளர வளர ட்ரம்மரா இருந்தாங்க, பெரிய அளவில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பைக் ரேசராக இருந்தாங்க. அவங்களுக்கு டூ வீலர்னா ரொம்ப பிடிக்குமா. பொலிட்டிக்ஸ்குள்ள வந்த பிறகு டூ வீலர் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு அபே அவர்கள் இருந்தாங்களா, முன்னாள் பிரதமர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த அபே அவர்களுடைய சிஷியா வந்தவங்க தான் இந்த டக்கேச்சி அவர்கள். அப்படிப்பட்ட டக்கேச்சி அவர்கள் இப்ப LDP பார்ட்டியில முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். போன தடவை யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிற எலெக்ஷனை தோற்று போனார். யார் கூடனா இஷிபா கூட தான். இஷிபா அவர்களும் இப்போது அந்த பிரதமர் பதவியிலிருந்துலாம் நீங்கி விட்டார். எனவே டக்கேச்சி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்றது தான் செய்தி. அப்ப இந்த டக்கேச்சி அவர்களை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆனா தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. குடும்பம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுல மறுபடி வந்துகிட்டு LGBTQ அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது ஜப்பான் இன்னும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பதும் இப்போ டக்கேச்சி அவர்களுடைய மிக முக்கியமான சொற்றொடர். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப போல்டான லேடி. எனக்கு இதுதான் வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. அப்படியே எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி சொல்லிடுவாங்களாம்.